மீன லக்னத்துல பிறந்தவங்களுடைய இந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோகம் தரும் கிரகங்கள் என்னென்ன சார்? அதுவா லக்னாதிபதி பிரதானம்ங்க. அதுலயும் மீனத்திற்கு ஒரு கொடுப்பனை என்ன அப்படின்னா, லக்னநாதன் குரு பகவானா வர்றார். தனுஷுக்கும் லக்னநாதன் குரு பகவானா வருவார். மீனம் என்பது ஒரு கடல் ராசி, நீர் ராசி. அந்த லக்னநாதன் குரு பகவானுடைய ஒரு அமைப்பு மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ராஜயோகம் தரக்கூடிய கிரகம். அவர் நல்ல அமைப்புகளில் கண்டிப்பா இருக்கணும். லக்னாதிபதி வலுவில்னா அப்புறம் என்ன ஜாதக அமைப்பு? லக்னாதிபதி ஆட்சி உச்சம், கேந்திர அமைப்புகள், சுபகிரகங்களுடைய பார்வை. அதுல குரு கேந்திராதிபத்திய தோஷம் பெறுவார்னு சொல்லியிருந்தாலும் கூட லக்னாதிபத்திய பலன் வந்துருதுல. அதனால நல்ல இடங்கள்ல இருந்தா தனக்கு எது சரி தப்பு அப்படின்னு புரிவாங்க, எது நியாயம் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க, உயர்வுக்கான வழி என்ன அதை தேர்வு பண்ணுவாங்க. அந்த சில நேரங்கள்ல லாஜிக்கை விட்டுட்டு மனசுல இருந்து யோசிச்சாலும் கூட அதை ஒரு தர்ம நெறிக்கு உட்பட்டு சரி தப்ப புரிஞ்சு அந்த இடத்தை விட்டு கூடுமானவரை அவர்களை தற்காத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. ஞானத்தோட நடந்துக்குவாங்க, பக்தியோட நடந்துக்குவாங்க, ஆன்மீகத்தோட நடந்துக்குவாங்க. மகான்களுடைய தொடர்பு, தெய்வ வழிபாடுகள் அவங்களுக்கு சரளமா கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். பக்குவப்பட்ட மனிதர்களாக நடந்து கொள்வார்கள், உயர்ந்த எண்ணம் கொண்ட மனிதர்களாக நடந்து கொள்வாங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதுலே பெருசுங்க. தவறுகளை மன்னித்து கடந்து போவது, அந்த மனப்போக்கு எல்லாம் கொடுத்து தனம் அவங்களுக்கு மெதுவா வரும். மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பணம் மெதுவா வரும். ஏன்னா குறுக்கு வழியை கையாள மாட்டாங்க. ஒரு நேர்மையான வழியை கையாளுறதுனால பணம் மெதுவா வரும். ஆனா நிரந்தரமா தங்கும். வந்த லட்சுமி புண்ணிய லட்சுமி, அதனால நிரந்தரமா தங்கும். அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆதரவு இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா ஆதரவுகள் கொண்ட மனிதர்கள் இவர்களை சூழ்ந்து இருப்பார்கள். ஆதரவு அற்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஆதரவாக மாறுவார்கள். ஆக மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் சாதகமான இடத்தில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையே சாதகமே. சோதித்தாலும் கூட குரு சோதிக்க மாட்டார். பெரும்பான்மையா நல்ல அம்சங்கள்ல இருந்து மீனத்துக்கு அவருடைய பார்வையெல்லாம் எங்கெல்லாம் இருந்தாலும் கூட மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு சிறப்பே. அவர் சரியா இருந்தா வாழ்க்கையும் சிறப்பே.